அவர் என்ன பேசணும் கரெக்ட். இப்போ என்ன முதல் ஒரு 6 மாதத்துக்கு அவர் என்ன பேசணும் கரெக்டு, அவர் உறுதிமொழியை வந்து டயலாக் மாதிரி பேசினாலும் கரெக்டு. ஆனால் விஜய் அவர்கள் பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் என்னன்னா, எல்லாம் பேசிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அருணை போய் டைரக்டராக போட்டார் பாருங்க. டிவிஷன் பெஞ்சோட அப்சர்வேஷன் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அப்போ ஒரு கையெழுத்துல டக்குன்னு மாற்றிட ஒரே செகண்டு கையெழுத்தே வேண்டாம், ஒரு செகண்ட் அப்படியே தூக்கி எங்கேயாவது பயிற்சி முகாம் எங்கேயாவது அனுப்ப வேண்டியது தானே. அதை பண்ணாமல் இருக்காருன்னா எது ஸ்டாப் பண்ணது வரன்னு தான் எனக்கு கேள்வி. சிஎம் நினைச்சாருன்னா சட்டத்தில் வந்து தண்டனை வாங்கியும் கொடுக்கலாம், வாங்கி கொடுக்காம இருக்கலாம். மீண்டும் பவர் சென்டர் நிறைய பேர் இருக்காங்களா? ஏற்கனவே திமுக ஆட்சியில் 10 பவர் சென்டர்லாம் பட்ட அவசியம் நமக்கு தெரியும். இன்னும் பவர் சென்டர் அதிகமாகுதுன்னு தான் கேட்குறேன். ஸ்டாலின் வந்து நான் ஊழல் செய்ய மாட்டேன் அந்த 5 வருஷம் சொல்லிதான் வச்சுங்களேன். சுற்றி இருக்கிறவங்கள பயங்கர சிரிச்சிருப்பாங்கல்ல, கூட இருக்கிற பொன்முடி உழுதும் சிரிச்சிருப்பாரு. என்னப்பா இப்படி பேசுறாருன்னு. இந்த தமிழ்நாடு 5 வருஷமா குட்டிச்சோரா ஆச்சு. ஏன்னா நீங்க டிஎம்கே காரன் அப்படின்னு ஒரு சீல் போட்டு குத்தி ஒரு ஸ்டாம்ப் வச்சிருந்தாலே பெண் போலீஸ் நீங்க இருப்பீங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ரவுடிங் எல்லாம் போயிடுவாங்கன்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த அம்மா வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னு தெரியும். முதல்ல எங்களுக்கு பி டீம்னாங்க, அப்புறம் திருமாவளவன் வந்து ஆர்எஸ்எஸ் பி டீம்னாரு, அப்புறம் வந்து திமுகவோட பி டீம்னாங்க, அப்புறம் அதிமுகவோட பி டீம்னாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இது வேற மாதிரி பி டீம், நாங்கள் போய் சேர்ற பி டீம். இது 2% 3%ங்களே. அப்போ 1000 பேர் ஜெயிலில் இருக்காங்க. இப்போ குழலில் 3% எவ்வளோ? 30 பேர், 30 பணம் இருக்காங்க. பார்க்கலாமா? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் குமரகுரு இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம் சார். ஒரு பரபரப்பான பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அலிஷா அப்துல்லா 2 பேர் மேலேயும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அழுதுருக்காங்க. என்ன நடக்குது சார்? தனிப்பட்ட முறையில் சொன்னீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஜேர்னலிசம்ன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஜேர்னலிசம். இது என்ன, இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை போய் பேசுறது, அது ஒரு ஆதாரத்தோடு இப்போ எதுவும் பேசினாலும் பரவாயில்ல. ஆதாரமே இருந்தால் கூட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது. உங்களுக்கே இன்னொருத்தரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆதாரத்தோட ஒரு விஷயம் இருந்தால் கூட அதை டிஃபேமிங்காக ஏன் பேசணும்? அது பேசக்கூடாதுல்ல. அது ஜேர்னலிசம் இல்லை. இவங்க முக்தாரோட சமீபத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, முக்தார் வந்து ரொம்ப தனிமனித தாக்குதல், அதுவும் திமுகவுக்கு பயங்கரமான ஆதரவு. சீமான், பாஜக யாரையும் விடுறதில்லை, அதிமுக எல்லாரையும் திட்டுறது. ஆனால் ஒரு வார்த்தை கூட தப்பா உதயநிதியோ ஸ்டாலின் அவர்களோ திட்ட மாட்டார். இப்படி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து ஜேர்னலிசம் சொல்லிட்டு எல்லாரும் திட்டுவாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் யாரை பார்த்தா திட்டுவாங்க. அவங்கள ஒரு கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். இவர் ஒரு மாதிரி டைப்பு, எல்லாரும் திட்டுவார் அப்படின்னு. செலக்டிவ் அம்னீஷியா. கரெக்டாக டிஎம்கே வரும்போது அப்படி ஜம்ப் பண்ணி தாண்டி போயிட்டு நாம் தமிழர் சீமான் அவர் பர்சனல் வாழ்க்கை, பிஜேபி எல்லார பற்றியும் பேசுறது வந்து அது எப்படி சொல்றது, அது ஜேர்னலிசமும் கிடையாது, ஒரு சைக்கோ இஷ்யூஸும் கிடையாது. அவருக்கு முழுக்க முழுக்க வந்து பணம் யார் கொடுக்குறாங்களோ, எந்த பக்கம் பேசணுமோ, யாரை டேமேஜ் பண்ணணும்னு கொடுக்குறோமோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குனால இது வந்து ஒரு நல்ல ஜேர்னலிசமாக யாரும் ஏற்றுக்க முடியாது. அதுவும் ஒரு பெண்ணை போயிட்டு ஒரு 2 பேர் விஷயத்தில் ஒரு ஆணை சொல்கிறதும் பெண்ணை சொல்கிறதும் ரெண்டும் ஒரே விஷயம்தான் சொன்னால் கூட ஆணோட பாதிப்பு கம்மி. நான் சொல்கிறது சொசைட்டியில் ஒரு பெண்ணை பற்றி சொன்னீங்கன்னா அதுதான் ரொம்ப உடனே போய் தாக்கும். ஆணோட ஒழுக்கம் சரியில்லைன்னா கூட 2 விஷயம் பார்த்துட்டு அது அப்படின்னு போயிடுவாங்க. பெண் ஒழுக்கம் சரியில்லைன்னா அது என்ன ஒழுக்கம் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் இது வந்து சுவாரஸ்யமாக பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆயிஷா அப்துல்லா எங்கேயும் வெளியிலலாம் வந்து எதுவும் தப்பாலாம் பேசுனது, அவங்க படம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, கட்சியில் இருக்காங்க, அவங்க இருக்காங்க. அவங்கள போயிட்டு ஒருத்தரோட கனெக்ட் பண்ணி அவங்க பர்சனல் லைஃப் எடுத்து குழந்தை பற்றி இதெல்லாம் எந்த மாதிரியான ஜேர்னலிசம் எனக்கு புரியல. இது அப்படியே வளர்ந்துட்டே போனால் நம்மள மேலே நமக்கே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வரும், நம்ம கல்ச்சர் மேலே நமக்கு ஒரு இது வரும். திருச்சி சூர்யா அப்படின்னு அவரை பற்றி பேசணும்னா பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியத்திலும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர். எதை பாருங்க இப்படிதான் பேசுவார். எங்ககிட்ட தான் இருந்தார் அவர். எங்கள்கிட்ட இருக்கும்போதும் இஷ்டத்துக்கும் பேசுவார். வெளியில போனதுக்கு அப்புறம் அண்ணாமலை லெஃப்ட் அண்ட் ரைட் பேசுவார். இது இருக்கும்போது ஒரு பேச்சு வெளில. இது என்னன்னா இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறாங்கன்னா அன்னைக்கு பேசுறது வைரல் ஆகும், உண்மையில ஆகும். ஆனா வியூஸ் போகும். பட் நம்பகத்தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே கிடையாது. இப்ப திருச்சி சூர்யாவை வேற ஒரு கட்சிக்கு போறாரு வச்சுங்க, அங்க யாரும் நம்ப மாட்டாங்க. இவரை பாத்துக்க, இவர் அப்படிதான் அங்க இருந்தவர், அங்க அவங்கள விஷயங்களை சொல்லணும்ன்றப்போ ஒரு ஃபில்டர் இருக்கும். ஆமா, இவர் வந்து ஒரு கட்சியில சேருவாரு, ரொம்ப அந்யோன்யமா பழகுவாரு, வெளியில போயிட்டு அப்படியே வெளில சொல்லுவாரு. இந்த மாதிரி டைப் இவங்க எல்லாம் எப்படின்னா நம்பகத்தன்மை கம்மியாயிடும். வேற இனிமேல் எந்த கட்சியில போனாலும் அவங்களுக்கு வந்து மரியாதை இருக்காது. முக்தாருக்கு வந்து இனிமேல் எந்த ஒரு சேனல்ல போனாலும்
அவருக்கு வந்து இந்த உங்களுக்குலாம் இருக்கிற அந்த ஒரு நல்ல பேரு அது அவருக்கு இருக்காது. அவங்க நினைச்சுக்கிறாங்க இதுதான் வாழ்க்கைன்னு. அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கூட பண்ண முடியாது. என்னோட தனிப்பட்ட இது என்னன்னா, இது ரொம்ப நாளைக்கு நிற்காது. இது அன்னன்னைக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பட் ரொம்ப நாளைக்கு இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிற்காது. அவங்க ஃபியூச்சருக்கு 2 பேருமே வயசு கம்மி தான், நிறைய லாங் வேட்டுக்கோ. இப்படி போறதுன்றது நல்ல ஒரு அரசியலாகவும் இருக்காது சூர்யாவுக்கு, நல்ல ஜேர்னலிசமும் இருக்காது முக்தாருக்கு. அதான் என்னோட அட்வைஸ். திருச்சி கிழக்குல சிஎம் விஜய் நன்றி செலுத்த போறாரு சார், நன்றி சொல்ல போறாரு. ஒரு கவர்டு ஏரியாவுக்குள்ள செலக்டட் பீப்புள் மட்டும்தான் வர்றதுன்றதும் அவர் பேசின ஸ்பீச் அப்படிங்கிறதும், முதல்ல உங்களுடைய பார்வை என்ன? சிஎம் உடைய ஸ்பீச் அப்படிங்கறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, சிஎம் ஸ்பீச்ன்றது வந்து அவர் பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறாரு, கரெக்டாக தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ அவர் பேசுறது நான் தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஸ்பீச்சுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் ஸ்பீச் நான் தப்புன்னா அப்போ நான் அரசியல் சரியா புரிஞ்சுக்காத மாதிரி ஆயிடும். அவர் என்ன பேசுறதும் கரெக்ட். இப்போ என்ன முதல் ஒரு 6 மாசத்துக்கு அவர் என்ன பேசினாலும் கரெக்டு, அவர் உறுதிமொழியை வந்து டயலாக் மாதிரி பேசினாலும் கரெக்டு, அவர் நடக்கும்போது ஸ்டைலா நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பேசுறேன் நல்லா வருது அப்படின்ற மாதிரிலாம், அதான் அப்பெல்லாம் நாங்களாம் என்ன அப்படின்னு கவர்ச்சியெல்லாம் என்னமோ இல்லை. அதை ஒவ்வொருத்தரோட ஸ்டைல் அவர் பேசலாம். சீமான் அவர்கள் பேசுறது இல்லையா, இஷ்டத்துக்கு அவர் என்னென்ன பேசுறாரு, அது அவரோட ஸ்டைல். பட் சிஎம்மோட விஷயம், ஒரு விஷயம் என்கிட்ட அவர்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது மாதிரி ஒரு பப்ளிக்ல ஒரு அரசியல்ல சொல்லக்கூடிய தலைவர்கள் ரொம்ப கம்மி. மோடி ஒரு உதாரணம், குஜராத்தில் இருக்கும்போதும் சரி, பிரதமராகவும் சரி, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், யாரையும் வாங்க விட மாட்டேன், அது ஒரு பெரிய மனசு வேணும். ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒரு ஜஸ்ட் ஒரு ரீவைண்ட் பண்ணி பாருங்க, அந்த 5 வருஷத்துல ஒரு காமெடிக்காக சொல்றேன், உங்களுக்கு சீரியஸா போக வேண்டாம், காமெடிக்காக சொல்றேன். ஸ்டாலின் வந்து நான் ஊழல் செய்ய மாட்டேன் அந்த 5 வருஷம் சொல்லிதான் வச்சுங்களேன், சுத்தி இருக்கிறவங்கள பயங்கர சிரிச்சிருப்பாங்கல்ல, கூட இருக்கிற பொன்முடி உழுதும் சிரிச்சிருப்பாரு, என்னப்பா இப்படி பேசுறாருன்னு. அப்ப காமெடி ஆயிடுது இல்ல. அதெல்லாம் இல்லாம பேசக்கூட நிலைமையில அவர் இல்ல, அவர் பேச சிரிச்சிருவாங்க. அப்போ அந்த ஆட்சி அப்படி இருந்தது. விஜய் அவர்கள் சொல்ற அந்த வார்த்தை நல்லதோ சரியோ தப்போ, அவர் சொல்றதுனால அந்த வைப்ரேஷன் சுத்தி இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் போகும். அப்போ அவங்களே லஞ்சம் கேட்டா கூட, என்ன சார் நேற்று தான் உங்க சிஎம் சொன்னார் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு நீங்க கேட்கறீங்கன்னு ஒரு சாதாரண கேட்பான். அதான் சொன்னேன், அந்த அர்ச்சகர்கிட்ட போய் அவர் ரமேஷ் அமைச்சர் வந்து அர்ச்சகர்கிட்ட சொன்னது நல்ல விஷயம், நான் பாராட்டினேன். ஏன்னா அமைச்சரே பணம் வாங்குறத பிடிச்சிட்டாரு வச்சுங்க, அந்த அமைச்சருக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்கல்ல. அமைச்சர் நாளைக்கு பணம் கேட்டாருன்னா, சார் நேற்று நீங்க தானே சார் பிடிச்சிங்க, ஒரு அர்ச்சகர்கிட்ட 1000 ரூபாய் பிடிச்சிங்க, எங்கிட்ட 1 லட்சம் கேட்குறீங்கன்னு கேட்பான்ல. அப்போ அந்த தைரியத்தை பாராட்டணும். இன்னொன்னு, இப்படி பிடிக்க ஆரம்பிச்சு அமைச்சரே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல சாதாரண மக்களே அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு அமைச்சரே சொல்லிட்டாருன்னு ஒரு நல்ல விதமான ஒரு படிப்பினை, ஒரு மக்களிடையே ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு, அதெல்லாம் பாராட்டினேன். ஆனால் விஜய் அவர்கள் பண்றதுல மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் என்னன்னா, எல்லாம் பேசிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அருணை போய் டைரக்டரா போட்டாரு பாருங்க, இயக்குனரா. அப்போ வந்து இது எல்லாமே சர்ன்னு கீழே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அப்போ அவர் பேசுறது உண்மையா இருந்தா அருண் அவர்கள் அப்பாயின்மெண்ட் தப்பா இருந்திருக்கணும், இவருக்கு சம்மந்தம் இருந்திருக்கணும் அப்படின்னா தப்புன்னு சொல்றீங்களா? தப்பு இவருக்கு கனெக்ஷன் இல்லாம வந்திருக்கணும். முதல்வருக்கும் அவரோட அப்பாயின்மெண்ட். பேசிக் கொஸ்டின் ஒன்று வருது, ஒருவேளை அருண் இவர்தான் தெரியாம இருந்திருக்குமா சார்? அது உங்களுக்கு எனக்கும் ஓகே. சிஎம்க்கு நோட் போகும்போது யாரு சார் தெரியாம சைன் பண்ணிட்டாரு, இப்போ உடனே மாத்துறதுக்கு, இப்ப எப்படி தன்னுடைய ரத்தன் பண்டிட்டை வந்து போட்டுட்டு மறுபடியும் ரிவோக் பண்ணாரோ, அது போல இதை வாங்குறதுன்றது. ரத்தன் பண்டிட்டை போடாம ரிவோக் பண்ணாம இருந்தாலும் மக்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அவர் மாசம் சம்பளம் 1 லட்சம் ரூபாய், அது யாரும் பெருசாக எடுத்துக்க போறது இல்லை. ஆனால் இவரை வந்து இன்னைக்கு ரிவோக் பண்ணிருக்கணும். ஏன்னா நான் சொல்லலை, நான் சொன்னாலும் நீங்க சொன்னாலும் பண்ண வேண்டியதில்லை, டிவிஷன் பெஞ்ச் சொல்லுது. நாங்க இது என்கொயரி பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்க எப்படி அவரை விஜிலன்ஸ்ல போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு கனெக்ட் இல்லை. இதை பேசுனது விஜய் உண்மையா பேசியிருந்தாருன்னா அங்க அப்பாயின்மெண்ட் போட்டது அவர் இல்லை, தெரியாம போட்டிருக்காருன்னு அர்த்தம். இல்ல தெரிஞ்சு போட்டிருக்காருன்னா விஜய் இங்க போய் சொல்றாரு அர்த்தம். சாய்ஸ் நீங்க எடுத்துங்க. ஓகே, எது தாவேகா மக்கள் எது எடுத்துப்பாங்கன்றது நீங்க முடிவு பண்ணீங்க. எங்க தலைவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப அங்க கனெக்ட் இல்லை. அப்ப அவர் யார் அதுக்கு தடுக்கிறது யாரு? அப்ப அது கூட தெரியாம ஒரு சிஎம் சைன் பண்ணலாமா? அந்த விஷயம் வரும். இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் இப்ப இல்ல, முதல்ல சொல்றாரு லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், நான் வாங்க மாட்டேன், ஆனா மத்தவங்க வாங்குறாங்க தடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்ல. அவர் படத்துல ஜனநாயகன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்றாரு, மக்களுக்கு நல்லது செய்ய அரசியல் வாங்க வந்து பணம் வாங்குறேன். அப்ப அவர் ரத்தத்திலேயே அவர் மனசுலயே பணம் வாங்கக்கூடாதுன்றது இருக்கு. அதை நான் 2-3 இதுல பார்த்திருக்கேன். அது மாதிரி போயிட்டு இருக்காரு அவரு.
800 கோடி கிட்ட எனக்கு டெபாசிட் இருக்கு, நான் எதுக்கு உங்கள்கிட்ட தான் நிக்கணும்ன்றது அருமையான எல்லாமே டாப்புங்க, அதெல்லாம் தப்பே சொல்ல முடியாது. ஆனால் தெரியாம ஒரு சிஎம் இருக்கான்றத என்னால அது கனெக்ட் பண்ண முடியல. இப்படி பேசிட்டு அங்க அப்படி பண்றாரு, ஒருவேளை பை மிஸ்டேக்கா கூட இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா அடுத்த நாளே ரிவர்க் பண்ணிருக்கணும்ல, 3 நாள் ஆச்சு. அதுதான் சார், டு பி லீகலி இது எப்படி சார் சிஎம் நினைச்சா எப்ப வேணா அவர் தானே எல்லாமே சாரின்னு ஒரே வார்த்தை. டிவிஷன் பெஞ்சோட அப்சர்வேஷன் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்குது. அப்போ ஒரு கையெழுத்துல டக்குன்னு மாத்திர முடியும். ஒரே செகண்ட் கையெழுத்தே வேண்டாம், ஒரு செகண்ட் அப்படியே தூக்கி எங்கேயாவது பயிற்சி முகாம் எங்கேயாவது அனுப்ப வேண்டியது தானே. அதை பண்ணாம இருக்காருன்னா எது ஸ்டாப் பண்ணது அவருன்னு தான் எனக்கு கேள்வி. கூட்டணி கட்சியோட நிர்பந்தமா? கூட்டணி கட்சி நிர்பந்தத்தினால ஒரு அப்பாயின்மெண்ட்டே உங்களுக்கு கேன்சல் பண்ண முடியலன்னா ஒரு மிகப்பெரிய ஊழல் ஒரு திட்டத்துக்கு நீங்க எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? இது மாதிரி நிறைய கேள்விகள் விஜய் அவர்கள் பேசுனதுல இருக்கு. அவர் பேசுறது மக்கள் அவங்க ரசிக்கிறாங்க, டைலாக் மாதிரி பேசுறாரு. அவர் சினிமாவில் எப்படி பேசுறாரு அதே மாடுலேஷனோட பேசுறாரு, அதே ஸ்டைலோட பேசுற எல்லாம் இருக்கும். நீங்க ரஜினியை பாத்தீங்கன்னா சினிமாவுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கும். ரஜினி சினிமாவில் எப்படி டைலாக் பேசுறாரோ அது மாதிரி இதுல பேச மாட்டாரு. கொஞ்சம் ஸ்பீடாவும் வேற மாதிரி அவர் பாட்டுக்கு அவர் இந்த மாதிரி கையை தூக்கி கால் தூக்கி அப்படிலாம் பேச மாட்டாரு. இவர் பேசுறதும் நடிக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இவர் பார்த்தாலே அந்த இடத்துல நீங்க அந்த பொதுக்கூட்டத்தை எடுத்துட்டு ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து அப்படியே தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கு. அது கை காட்டுறது, இடுப்புல கை வைக்கிறது, இது அவரோட மேனரிசம். அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. பட் உங்களோட இதுவே கான்ட்ராவா இருக்கு, கொள்கையே முரண்பட்டு இருக்கு என்னும் போது எனக்கு இந்த கேள்வி வருது. நீங்க உண்மையிலேயே நல்லவரா இல்லைன்னா சும்மா சொல்றீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான விஷயம் நிறைய வருது. சார் சவுக்கு சங்கர் இதே இஷ்யூல இப்போ ரீசெண்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. நீதிமன்றம் மனு சம்மன் கொடுக்க போறாங்க, அவங்களை வந்து ஆஜராக சொல்றாங்க, புதன்கிழமை ஆஜராக சொல்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவரையே டிவிஎஸ்சினுடைய தலைவரா நீங்க போடுறீங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு நீங்க ஓவர் ரூல் பண்றீங்க. நான் ஒண்ணு சொல்றேன்னு கவர்மெண்ட்டுக்கு நீதிமன்றம் சொல்லுது, அதை மீறி நீங்க உங்களுக்கு பொறுப்பு போடுறீங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நான் அப்படித்தான் சொல்ல வரீங்களா? இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த வார்த்தையை பயன்படுத்தா சார்? அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, நீதிமன்ற அவமதிப்புல அது அப்படி தப்பு அவர் சொல்றது. நீதிமன்றத்தோட நிகழ்வு வேற, இவர் இங்க போட்டது வேற. நான் பேசுறதுதான் தார்மீக அடிப்படையில, ரூல் லீகலா சொல்லல. ஆனா டிவிஷன் பெஞ்ச் வந்து சொல்லுது இவரெல்லாம் வந்து தகுதியே இல்லாதவர், பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருந்த அந்த துறையில போய் இவரை போட்டிருக்காங்களே அப்படின்னும் போது இட்ஸ் ஈக்குவல் டு ஸ்டிச்சர், ஒரு கண்டனம் மாதிரி தான். கண்டனம் தெரிவிச்சாலே நீங்க அதை எடுத்துடணும். இது வந்து ரூல், கன்வென்ஷன். ஒருத்தர் வந்து இவரெல்லாம் இன்ஸ்பெக்டரா இருக்க தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொன்னா உடனடியா அவர் அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். கவர்மெண்ட் செஞ்சிடும், பண்ணணும். அதான் ஸ்டிச்சர்ஸ். யாராவது கேட்டாங்கன்னா என்னங்க ஜட்மெண்ட் ஸ்டிச்சர்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டனம், அது சொல்லிட்டாங்க மாத்திடணும். அதுக்கப்புறமா ஆனா டிவிஷன் பெஞ்ச் எங்கேயும் சொல்லாது, அவங்க சொல்ல மாட்டாங்க இவர் டைரக்டர் விஜிலன்ஸ்ல இருந்து ஏன் போட்டீங்க, அவர் எடுத்துட்டு அவர் எங்காவது பயிற்சி முகாமுல சீருடை முகாமுல போடுன்னு சொல்லாது. இப்படி தகுதி இல்லாத ஒரு நபரை எப்படி நீங்க போட்டீங்கன்னு சொன்னாலே தகுதி இல்லை. அதை இன்னும் ஒரு நாலேஜுக்கு போல, இப்ப நம்ம பேட்டி எடுக்கிற வரைக்கும் நாலேஜுக்கு போலன்னா ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிறத எப்படி நம்ம ஒத்துக்கிறதுன்னு கேட்கிறேன். அப்புறம் நீங்க டிஃபன் கொண்டு வந்து கேரியர் கொண்டு வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்றது என்ன யூஸ்? அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்ப இந்த கனெக்டிவிட்டி கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா அப்ப அதையே சொல்லணும்ல. நான் சொல்றேன், அதையாவது நான் அவரை போட்டது உண்மைதான், ஹைகோர்ட் சொன்னது வேற அர்த்தத்துல சொன்னது, நான் வேற அர்த்தத்துல சொன்ன ஒரு சின்ன ஒரு விளக்கம் அதுவும் சொல்லல. அப்ப யார் ஏற்கிறதுன்றதுல ஒரு சின்ன பிரச்சனை வருது. மீண்டும் பவர் சென்டர் நிறைய பேர் இருக்காங்களா? ஏற்கனவே திமுக ஆட்சியில 10 பவர் சென்டர் எல்லாம் பட்ட அவசியம் நமக்கு தெரியும். இன்னும் பவர் சென்டர் அதிகமாகுதுன்னு தான் கேட்கிறேன். அதே நீதிமன்றத்தோட பிணக்கு வருவதற்கான இன்னொரு சந்தர்ப்பம் என்னன்னா, கோவை சூலூர்ல 10 வயது சிறுமி எப்படி இறந்தாங்க, அது என்ன நடந்துன்றது தெரியும். அந்த சம்பவம் நடக்கும்போது சூடா இருக்கும்போது முதலமைச்சரே சொல்றாரு, நான் இந்த பிரச்சனையில இந்த இஷ்யூல குற்றவாளிகளுக்கு மிக அதிகபட்ச தண்டனையை நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி அதாவது என்னன்னா ஒரு வெர்டிக்ட் மாதிரி கொடுக்குறாரு. நீதிமன்றம் இதுக்கு ஒரு அப்ஜெக்ஷனோ அல்லது வேற மாதிரியான ஒரு ரியாக்ஷனை காட்டிருக்கிறதாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் அந்த பொறுப்புல இருக்கிறவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா உச்சபட்ச தண்டனையை வாங்கி தருவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்போம் தான் சொல்லணும். இதுதான் வந்து சரி. இப்ப எங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு, எங்களுக்கு வந்து ரூல் பண்ற மாதிரி இருக்கு, எங்களை வந்து இது செய்யுங்கன்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்குன்ற ஒரு கருத்து வைக்கப்படுது. இது சரியா? அதுதான் தவறான கருத்து. ஒரு சிஎம்ன்றது மக்களுடைய காவலன், மக்களுடைய கஸ்டோடியன், மக்களுக்கு அவர் தான் சேஃப்கார்ட் பண்றவர். அவர் என்ன சொல்றாரு, மக்களை கவலைப்படாதீங்க, இவனுக்கு நான் மிகப்பெரிய தண்டனை கொடுப்பேன் அப்படின்னா அவரே வந்து கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை. இவரை கரெக்டா கொண்டு வந்து நிறுத்துவோம், சட்டத்தின் நிறுத்துவோம், சட்டத்திட்ட வந்து கடமையை நாங்க வந்து தண்டனையை வாங்கி கொடுப்போம். இப்போ ஒரு சிஎம் நினைச்சாருன்னா சட்டத்துல வந்து தண்டனை வாங்கியும் கொடுக்கலாம், வாங்கி கொடுக்காம இருக்கலாம் நினைச்சா. ஏன்னா
இவர் வேற ஒரு ஆளை கொண்டு வந்து வேணுட்டே நிறுத்திட்டு பேட்டியில பேசலாமா சார் இந்த வார்த்தை? நீங்க சொல்றீங்க வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் சொல்றது ப்ராசிக்யூஷன், முதல்வர் இல்ல, ப்ராசிக்யூஷன் இன்ஸ்பெக்டர். அவர் நினைச்சாருன்னா உண்மையான குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்தி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இன்வெஸ்டிகேட்டிவ் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அவனை தப்பிக்க விட்டுட்டு வேற ஒரு ஆளை போய் கொடுத்துட்டு பொய் சாட்சியை கொண்டு போய் கொடுத்து வேணுன்ட்டு அந்த இது சாட்சி போயிடுற மாதிரி ஜட்ஜி பார்த்துட்டு இது கனெக்ஷனே இல்லையே, இவரை எப்படி இவரை போய் அக்யூஸ் பண்றீங்க, நான் அவரை விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுங்க, உண்மையான குற்றவாளி தப்பிச்சிடுவான். அப்போ ப்ராசிக்யூஷன் யார் கண்ட்ரோல் இருக்கு? ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல் இருக்கு. ஹோம் மினிஸ்டர் யார்கிட்ட இருக்கு? சிஎம் இருக்கு. சிஎம் சொல்றாரு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னா என்னுடைய போலீஸ் துறையை வச்சு ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து சரியான தண்டனையை அவனுக்கு வாங்கி கொடுப்பேன் எடுத்துக்கணும். தவிர நான் கன் எடுத்து ஷூட் பண்ணுவேன் அப்படி எடுத்துக்கிறது வந்து தவறான ஒரு புரிதலாக தான் இருக்க முடியும். ஒரு 20 நாள்ல 23 கொடூரமான சம்பவங்கள், சட்டம் ஒழுங்குல கேள்வியாக வைக்கக்கூடிய சம்பவங்கள், நாள் கணக்குல கடந்த ஆட்சியில நிலவரம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது அப்படியே தொடருதே சார். இது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் குற்றங்கள் குறையவில்லை. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நீங்க ஜெயலலிதா எப்பெல்லாம் அவங்க வந்து ஆட்சிக்கு வராங்களோ அப்போ டைலாக் சொல்லுவாங்க, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ரவுடிங் எல்லாம் போயிடுவாங்கன்னு. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த அம்மா வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னு தெரியும். என்ன செய்வாங்க, எங்க இருக்க மாட்டாங்க. ரவுடிசம் பண்ணா இங்க நிக்க முடியாதுன்றது ரவுடிக்கு தெரியறது இல்லை. மக்கள் தப்பா புரிஞ்சிக்க கூடாது. இது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரவுடி பார்த்துட்டே இருப்பான், சிஎம் பண்ணிட்டாங்களா ஜெயலலிதா, ஐயோ நம்ம போயிடலான்னு போறது இல்லை. ரவுடி போக மாட்டான். ரவுடிக்கு அதெல்லாம் தெரியாது. ரவுடிக்கு கூட இருக்காங்க பாருங்க, துணை நிற்கிறாங்க பாருங்க காவல்துறை சொல்லுவாங்க, தம்பி இங்க வாப்பா, நேற்று வரைக்கும் 30 கொலை பண்ண, ஜாலியாக சுத்திட்டு இருந்தேன், வந்திருக்கிறது வேற மாதிரி அம்மா, இதை நான் சப்போர்ட் பண்ண, நான் காலி, நீ கிளம்பு, ஊரை விட்டு கிளம்பு. இதுதான் உண்மையான அர்த்தம். என் ஏரியால இருக்கிறவன் ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அது அவருக்கு பிரச்சனை. நேரா கூப்பிட்டு நீ என்ன பண்றன்னு கேட்க மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் அவர் பார்த்து எங்கேயாவது தண்ணியில காட்டுல இருப்பாரு. அப்ப என்னன்னா என்னோட வேலைக்கு உள்ள வச்சிடாத, நீ கிளம்பு அப்படின்னு அவங்க அனுப்புறதுதான் அர்த்தம். இது எல்லாம் நினைப்பாங்கன்னா நம்ம ரவுடிங்கன்னு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரியும் அந்த கிரைம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இந்த அம்மா வந்த உடனே நம்ம கிளம்பி போயிடலான்னு கிடையாது. அவங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க இங்க இருக்காதுன்னு. இது இப்ப நடக்கல. அப்ப யார் ஃபால்ட்டுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அந்த பயம், உண்மையான பயம் போலீஸ்க்கு இன்னும் வரல. போலீஸ் நினைச்சாங்கன்னா எங்கேயுமே குற்றம் நடக்காது. நான் எதுக்காகலாம் சொல்லல, போலீஸ் நினைச்சாங்கன்னா குற்றம் நடக்காது. ரொம்ப 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 அரிதான குற்றம் நடக்கும். நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தனியா இருக்கிற பெண்கிட்ட வந்து தாலியர் அந்த மாதிரிலாம் நடக்கும். இப்படி இஷ்டத்துக்கு பட்ட பகல்லாம் நடக்குதுன்னா மக்களுக்கு அந்த குற்றம் செய்யறவனுக்கு போலீஸ் மேல உங்களுக்கு பயம் இல்லை. பயம் இல்லாத காரணம் வந்து இந்த தமிழ்நாடு 5 வருஷமா குட்டிச்சோராச்சு. ஏன்னா நீங்க டிஎம்கே காரன் அப்படின்னு ஒரு சீல் போட்டு குத்தி ஒரு ஸ்டாம்ப் வச்சிருந்தாலே பெண் போலீஸ் நீங்க இடுப்ப கிள்ளலாம். அந்த ஒரு இதை கொடுத்துருந்தாங்க. அப்போ போன தடவை இந்த ஐடி கார்டு வச்சுக்கிட்டியா, யாரோனா கில்லு பண்ணு, அந்த தைரியம் தான் அந்த அளவுக்கு போய் நின்றுச்சு. இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் அந்த தைரியம் ஒன்றும் அது ஒன்றும் குறையவே இல்லை. அங்கதான் விஜய் அவர்கள் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். விஜய் அவர்கள் பண்ண வேண்டிய கான்சென்ட்ரேட் எங்க பண்ணணும்னா மற்றதுலாம் இல்லை, சட்டம் ஒழுங்கு ஏன் சீர்கெட்டு போகுதுன்றத எல்லா போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு ஐஜி லெவல்ல கூப்பிட்டு என்ன பண்ணுவாரோ தெரியாது. அவங்கள முடக்கி விட்டீங்கன்னா தன்னால எல்லாமே சரியாயிடும். போலீஸ்ல தான் இருக்கு, ரா அண்ட் ஆர்டர் இஷ்யூ போலீஸ்ல தான் இருக்கு. ஓவராலா விஜய் அவர்களுடைய, சிஎம் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது இந்த நடைபெறக்கூடிய விஷயங்கள் இருந்து குற்றச்சாட்டுகள் அதிகமா வருது, சம்பவங்கள் அதிகமா நடக்குது. ஆனா நீங்க செய்வாரு அப்படின்றத ஒரு பாசிட்டிவான வியூல நீங்க பாக்குறீங்க. ஏன்னா இந்த மாதிரியான முதல்வர்கள் யாரும் இல்ல, இது சொல்றது யாரும் இல்லைன்ற மாதிரி பாக்குறீங்க. அப்போ ஒரு அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், தமிழ்நாட்டுல மாற்றம் ஏற்படும், உண்மையிலேயே இது மாற்றம் தான் சொல்லி நீங்க நம்புறீங்களா? இல்லைங்க, நான் சொல்றது அர்த்தம் கரெக்டாக புரிஞ்சுங்க. புதுசா ஒருத்தர் வர்றவங்க இந்த புது ஜோருன்னுவாங்கல்ல, டக்குன்னு ரொம்ப இன்ஸ்பெக்ஷன் பண்றது, அம்மா உணவகத்தில் போய் பார்க்கறது, இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் கண்டினியூஸாக நடக்கணும். புதுசா வந்தவொடனே அந்த போய் இறங்கி அதெல்லாம் எல்லாரும் கூட்டு மிரட்டுறதுலாம் ஜாலியா இருக்கும். நேற்று வரைக்கும் நம்ம சொன்ன யாரும் மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு போனா இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு டீனை கூப்பிட்டுனா டீன் வந்து நிக்கிறாருல்ல, அது ஒரு வகையான இது. நம்ம கூட டீனே வராரா அப்படின்னு அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதை வந்து ஆசையா எடுத்துக்காம, அது நம்மளோட பந்தாவை எடுத்துக்காம தன்னோட கடமையா நினைச்சு 1 மாசத்துக்கு ஒருத்தர் அதே இடத்துக்கு போய் நிக்கணும். அம்மா உணவகத்துல வாரம் போய் நிக்கணும். இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆட்சி. ஆனா இது எல்லாமே பண்ணக்கூடியது அமைச்சர்கள், எல்லாமே இளைஞர்கள். அவங்கள சரியா வழி நடத்துறதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் விஜய் அவர்கள் பண்ணணும். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சு, நானும் தெரிவிச்சுட்டேன், எல்லாம் சொல்லிட்டோம். இதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து விஜய் வந்து உண்மையிலேயே நேரடியா கண்ட்ரோல், ஒண்ணுதாங்க, பவர் சென்டர் ஒரே ஆள் தான் இருக்கணும். இப்ப மோடி அவர்களோட சக்சஸ் தெரியுங்களா, ஒன் அண்ட் ஒன்லி பவர் சென்டர். அது மட்டும் முக்கியம் இல்லை, ஜெயலலிதா அவர்களும் பவர் சென்டர் தான், ஒரே பவர் சென்டர்.
ஆக்சசிபிள் பவர் சென்டரா இருக்கணும். ஆஹா. டெய்லி உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய பவர் சென்டரா இருந்தீங்கன்னா நீங்க தான் ராஜா. ஆனா பவர் சென்டரா இருந்துட்டு என்னை யாரும் அணுக முடியாம இருந்தீங்க வச்சுங்க, அப்ப உங்களால ஆனா பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சுது, அது வேற. இவர் வந்து டெய்லி வந்து கேரியரோட வந்து உட்காந்து சாப்பிட்றாரு, அப்ப நல்ல விஷயம். காலையில இருந்து எங்கதான் இருக்காரு, அப்ப ஆக்சசிபிளா இருக்காரு. பவர் சென்டரா இருக்காரா? இல்ல பவர் சென்டரா இருக்காரு, ஆக்சசிபிளா இருக்காரா? இது கேள்வி யாரும் பதில் சொல்ல முடியாது. அங்கேயே இருக்காரு, பக்கத்திலேயே யாருன்னா போய் பார்த்துட்டு வரலாம், ஒரு டட்டன் நாக் பண்ணிட்டு உள்ள போகலாம். அப்ப ஆக்சசிபிள். ஆனா அவர் தான் உண்மையான பவர் சென்டரா? இவரை மாத்திடலாமே, அதெல்லாம் மாற்ற முடியாது, அவங்க சொல்லிட்டாங்க மாற்ற முடியாது. அப்ப அவங்க சொல்ற மாதிரி செய்யுன்னா பவர் சென்டர் கிடையாது. ஆனா அவர் தான் எல்லா ஆர்டரும் போடுறவர். அவர் சொன்ன நோ அப்பீல், ஆனா நாக் பண்ணி உள்ள போக முடியாது, அவரை சீக்கிரம் உள்ள பார்க்க முடியாதுன்ட்டு அந்த பவர் சென்டர் வேஸ்ட். இவர் எந்த மாதிரி பவர் சென்டர்ன்றது போக போக தெரியும். தாவேகா பாஜகவினுடைய பி டீம் சொல்லி திமுக குற்றச்சாட்டை வைக்குது, உங்களுடைய கருத்து? தாவேகா பாஜகவோட பி டீமா? முதல்ல எங்களுக்கு பி டீம்னாங்க, அப்புறம் திருமாவளவன் வந்து RSS பி டீம்னாரு, அப்புறம் வந்து திமுகவோட பி டீம்னாங்க, அப்புறம் அதிமுகவோட பி டீம்னாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இது வேற மாதிரி பி டீம், நாங்க போய் சேர்ற பி டீம் இது. இல்ல சார், அது காரணிகளும் எடுக்கிறாங்க இல்லையா? இப்ப பிராமண சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சரா இருக்காரு, அதே அவர் கண்டுபிடிச்சு 4000 ரூபாய் லஞ்சம் அவரே வாங்குறாரு, அவருக்கு மன்னிப்பு கடிதம் வாங்குறாரு, மற்ற துறையில் நடக்குது, அவங்கள வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்ற ஆதரவு தகவல்கள் எல்லாம் கொடுக்குறாங்களே சார், அப்போ எப்படி எடுத்துக்கிறது இதெல்லாம்? இல்ல, இது இன்னொரு வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயங்க. பிராமின் அவர்களை சப்போர்ட் பண்ணாலே அது வந்து வேற மாதிரி ஆச்சு. அது அவங்க பிராமணர்கள் யாரு? நம்ம ஊர்ல அவங்க குடிமகன் கிடையாதா? இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? அது நானும் எல்லாரும் பார்த்து எல்லாரும் சொல்றது, 2 பிராமணர்கள் எப்படி வந்து அமைச்சர்கள் போட்டீங்க? ஏன்னா அமைச்சர்கள் விண்வெளி அவங்க மனிதர்கள் தானே, அவங்களை போடக்கூடாது. சதவீத அடிப்படை பாக்குறாங்களா சார்? தமிழ்நாட்டினுடைய அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய எவ்வளவு சதவீத மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பொறுப்பு? எல்லா இடஒதுக்கீடுமே அதை சார்ந்து தானே வருது. அப்ப வரும்போது 2% கூட இல்லாத ஒரு நபருக்கு 2 அமைச்சர்களான்னு சொல்லி கேட்கறாங்க. 2% இருக்கிறாங்க, இது வரைக்கும் 60 வருஷமா இல்ல. அது கரெக்டா? 2% இருக்கிறவங்களுக்கு 2 அமைச்சர் போட்ட தப்புன்னா 60 வருஷமா கிட்டத்தட்ட ஒருத்தருமே இல்லாம இருந்தாங்களா சமுதாயம்? அவங்க அவ்வளவு பாவப்பட்ட சமுதாயமா? இல்ல, ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி வச்சிடலாம். ஒதுக்கி வச்சிடலாம்னா இதுவா இல்லை, அந்த மீனிங் இல்லை. எல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாரும் சேர்ந்து, பிஜேபிக்காங்க எல்லாம் சேர்ந்து, இனிமேல் நம்ம பிராமணர்களோட சர்வீஸை எடுத்துக்கூடாது. நோ ஆடிட்டர், வக்கீல் கிடையாது, டாக்டர் கிடையாது, யாரா இருந்தாலும் பிராமணர்கிட்ட போக முடியாது. முடி எடுக்க முடியுமா உங்களால? வாய்ப்பு இல்லை. எல்லாம் அங்கதானே போறீங்க. தமிழ்நாட்டை தானே அவங்க உதவி தேவை. தமிழ்நாடு இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே டிஎம்கே யாரு வக்கீல், டாக்டர் யாரு, ஆடிட்டர் யாரு, எடுத்து பாருங்க எல்லாருமே. அப்ப அதெல்லாம் சர்வீஸ் வேணும். ஆனா அவங்களுக்கு இது கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். என்ன அர்த்தம்னா ரொம்ப கேவலமான அரசியல் தான் இந்த தீகா பண்ற அரசியலுக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் பிராமணர்கள் தான். இன்னைக்கு இவ்வளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது, இவ்வளவு பிரச்சனை ஆகுது. எங்க பிராமணர் இருக்காங்களா? இல்ல, எங்க இருக்காங்களா? சரி, 2% 3%ங்களே, அப்ப 1000 பேர் ஜெயில இருக்காங்க. இப்போ புழல்ல 3% எவ்வளவு? 30 பேர், 30 பிராமணர் இருக்காங்க. பார்க்கலாமா? இல்ல. அப்போ அங்கெல்லாம் கிடையாது. அப்ப அவங்க தப்பும் செய்ய மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. 3%ல 3%மே நல்லா படிச்சு, நல்லா புரிஞ்சுங்க, ஊழல் செஞ்சு இல்ல, படிச்சு பாஸ் பண்ணி பெரிய பெரிய லெவல்ல போய் நிக்கிறாங்க. நீங்க ஹைகோர்ட்ல ஜட்ஜஸ் இருக்காங்க எல்லாம். இப்போ இல்ல, 100 வருஷம் சொல்றேன். எத்தனை பேர் மேல குற்றச்சாட்டு, லஞ்ச குற்றச்சாட்டு? இது பாலிடிக்ஸுங்க. இந்த 2 பேரை கொண்டு வந்து நான் விஜயை பாராட்டணும் முதல் பேட்டிலே சொன்னேன். விஜய் அவர்களை எதுக்கு பாராட்டணும் இல்லையோ, அந்த சமூகத்தையும் சேர்த்து அமைச்சரா போட்டு, அது ஒன்று மாத்தி சொல்றேன். அந்த சமூகத்தையும் சேர்த்து இல்ல, அந்த சமூகத்தை சேர்ந்தவன்றதுனாலேயே அவங்களை நீக்காம சேர்த்திருக்கீங்க பாருங்க, அதுவும் உங்களை பாராட்டுறேன்னு. இனி வர்ற அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் அவங்களும் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் தானே. அவங்களும் அவங்க மட்டும் ஒதுக்குறது என்ன அர்த்தம்? இதுவும் திண்டாமை. எப்படி வந்து பட்டியலினத்தவங்க வந்து நீ அந்த ஜாதியை சேர்ந்தவன், அந்த வீட்டுல பிறந்தவன், பிறப்பால நீ வந்து இவன், அவர் தப்பு இல்லை. பட்டியலினத்தவங்க யாரும் தப்பு இல்லை, அவங்க அந்த ஜாதியில பிறந்ததுனாலேயே தள்ளி வைப்பது எப்படி திண்டாமையோ, அதே மாதிரி பிராமண குடும்பத்துல பிறந்ததுனாலேயே அவனுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன்னு திண்டாமை தானே. ஒரு 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 பட்டியலினத்தவனுக்கு என்னெல்லாம் சலுகை நீங்க சொல்றீங்களோ, அவன் என்ன பாவம் பண்ணான், அந்த குடும்பத்துல பிறந்து அவன் தப்பான்னு கேட்கும்போது, அதே தானே இங்க இவர் மட்டும் டிசைன்மெண்ட் அவர் பிறகுறாரு. நான் பிராமண குடும்பத்துல பிறப்பேன்னு அங்க பிறகுறாரு, அவ்வளவுதான். அதனால நீ உனக்கு எதுவுமே கிடையாது போப்பா அப்படின்றது மிக மிக திண்டாமை. அதை பாஜக இன்றைக்கும் ஆதரிக்காது. இப்படி கொடுத்தது மனுஷனா பாருங்க. அவங்க 2 அமைச்சர்கள் நல்லா வேலை செய்யறாங்க, லஞ்சம் வாங்கினாலும் எடுத்துருங்க, தப்பு பண்ணா எடுத்துருங்க. யாரா இருந்தாலும் லஞ்சம் வாங்கினா எடுத்துருங்க. ஜாதி வச்சு நீங்க வந்து ஆராசா இந்த பட்டினத்தினருக்காகவே பழி சுமத்துறீங்களேன்னு சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. யாரா இருந்தாலும் ஜாதி வேறு, மனிதனோட அவன் நடவடிக்கை வேறு. நடவடிக்கைகளை தப்புன்னா மாத்திருங்க.
மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட.